தாத்தா வந்து இந்த மாரி வீடு நீ வாங்கலாமே காவேரி அந்த வீட அப்படின்னு சொல்லி சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயும் காவேரியும். உடனே விஜய் வந்து தாத்தா செம ஐடியா தாத்தா, இதெல்லாம் யோசிக்கல பாருங்களேன் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி தாத்தா வாங்க முடியும் அப்படின்னோடனே, விஜய் உனக்கு வாங்கி தருவாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தாத்தா நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் வேணாம் தாத்தா, அதெல்லாம் அவர்லாம் வாங்கி கொடுக்க வேணாம், ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் தாத்தா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது காவேரி, தாத்தா சொல்கிறது தான் கரெக்டு, அந்த வீடு உன்னை விட்டு போகக்கூடாது, அதுக்கு அந்த வீடை நம்மளே வாங்கிடலாம், உன் பேரில் அந்த வீடை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சரியா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நாங்கள் முடிவு பண்ணுறோம் என்ன தாத்தா, கண்டிப்பாக பேராண்டி, இங்கே பாருங்கள் குழந்தை வர இதில் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு நாங்கள் இதுதான், அந்த வீடு இதுக்கப்புறம் காவேரியோட சொந்தமான வீடு, காவேரி அந்த வீடு உன்னை விட்டு போகாது, உன் அப்பாவோட ஞாபகமும் உன்னை விட்டு போகாது, சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. என்னம்மா ஓகே தானே அப்படின்னோடனே, அது வந்து தாத்தா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா காவேரி தாத்தா, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம் தாத்தா அப்படி சொல்லிட்டு, காவேரி நீ வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி எவ்வளோ வேணாம் சொல்லி பார்க்குறாங்க, விஜய் கேட்க மாட்டேங்கிறார். என்ன பண்ண திரும்ப காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மறுநாள் வந்து சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு விஜய் வந்து கிளம்புறாரு, காவேரியும் கிளம்புறாங்க கூடவே. எனக்கு என்னமோ ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன் காவேரி, நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோங்க, நம்ம ஏன் பயப்படணும், இல்லைங்க ஏற்கனவே உங்கள் சித்தப்பா தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு, இந்த சூழ்நிலை நம்மளும் அங்கே போகிறோம், ஏதாவது பிரச்சனைனா என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, என்ன பிரச்சனை பண்ண முடியும், அது என்னோடய ஆஃபீஸ் காவேரி, அது எக்காரணம் கொண்டும் எங்கள் சித்தப்பா சொந்தம் கொண்டாடவே முடியாது, ஏன்னா நான் இல்லாத போதும் அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன், உனக்கு தான் தெரியுமே காவேரி, உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதும் நான் வந்து ஆஃபீஸை வந்து கவனிச்சுன்னு தான் இருந்தேன், அதெல்லாம் கரெக்டுங்க, இப்போ நம்ம 2 பேரும் போகிறோம், என்ன நடக்க போதா அதெல்லாம் கவலைப்படாத காவேரி, அது நம்ம ஆஃபீஸ், யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல முடியாது, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தாத்தா நீங்களும் வரீங்களா தாத்தா அப்படின்னு, ஆமாப்பா நானும் தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3 பேருமே கிளம்புறாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி எங்கள் சித்தப்பா காணோம், அவர் முன்னாடியே போயிட்டாராம்ப்பா, இப்போ தான் அவங்க சித்தி சொன்னா அப்படின்னோடனே, தாத்தா எங்களுக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே, சித்தப்பா என்ன சொல்லுவாரோ அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும், நான் வந்து சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அதிகாரமும் பயங்கரமாக வந்து பில்டப்பும் பண்ணிகிட்ருக்காரு அன்பரசு. அதுவும் விஜயோட சேரில் வந்து உட்காந்துட்டு செம அமக்கலம் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து கரெக்டாக விஜய் தாத்தா அதுக்கப்புறம் காவேரி வரதை பார்த்துட்டு, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க, விஜய் காவேரியும் பொறுப்பு ஏற்றுக்கணும்ல, அவங்க அவங்க ஆஃபீஸ் அவங்க பார்த்துக்கணும்ல, இப்போ எதுக்கு அதெல்லாம், நான் தான் பார்த்துட்ருக்கேன்ல, நீங்கள் பார்த்துக்கினாலும் அவன் அவன் வந்தோடனே அவன் ஆஃபீஸ் அவன் கையில் ஒப்படைக்க தானே கரெக்டு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன மாமா திடீர்னு என்கிட்ட சொல்லவே சொல்ல, நான் தான் சொன்னேனே மாப்பிள்ள, அவன் வந்துட்டான், இதுக்கப்புறம் அவன் தான் பார்த்துக்கப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் கூட இருக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கூப்பிட்றாங்க. நான் ஃபோனில் சொன்னது மேனேஜர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, விஜய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேரில் உட்கார போகிற, நல்ல நேரம் பார்த்துட்டு கரெக்டாக உட்காரணும்லப்பா அதான் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாருமே மறுபடியும் விஜய் வந்து அவரோட வந்து பொறுப்பை ஏற்றுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் விஜயை கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து காவேரியும் அவள் பொறுப்பை ஏற்றுக்க போகிறா அப்படின்னோடனே, காவேரி ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவ தானே, அதில் என்ன இருக்குது பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அன்பரசு. அதுதான் இல்லை, காவேரியை விஜய் வந்து ஆல்ரெடி எம்டி போஸ்ட்டுக்காக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டான், இப்போ சைன் மட்டும் தான் காவேரி போடணும், காவேரி சைன் போடுமான்னு, தாத்தா அதெல்லாம் இப்போ வேணாம் தாத்தா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, விஜய் ஆசைப்பட்டது தான் நடக்கணும், நீ சைன் போடு அப்படின்றாங்க. உடனே வந்து அட்வொகேட் வந்து சைன் வாங்குறாரு. இந்த சைனை நீங்கள் அப்போவே போட்டிருந்தீங்கன்னா அப்போவே முடிஞ்சிருக்கும் மேடம் இதெல்லாம் அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்து தயங்கி சைன் போடுறாங்க. இது எல்லாம் பார்க்குறது வந்து செம்ம காண்டார், அவர் தாங்கிக்கவே முடியல அன்பரசால். என்னம்மாம்மா இது புதுசா அப்படின்னோடனே, இது புதுசெல்லாம் இல்லை மாப்பிள்ள, முன்னாடியே முடிவு பண்ணது தான், விஜய் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணிட்டான், இங்கே பாருங்கள் சேரு தனியாக வந்து எம்டி போஸ்ட்டுக்கு தனி சேரு காவேரிக்காக போட்டிருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் காவேரி வந்து எம்டின்னு சொல்லி போர்டு கூட வச்சுருக்கு பாருங்கள் அப்படி சொன்னோன்னே, பார்த்தா அதில் வந்து காவேரி விஜய் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு செம்மையாக காண்டாடுறாரு. இந்த கேபினை பார்த்துட்டு, இதை நான் கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. காவேரி உட்காருமா உன்னோட வந்து சேரில் அப்படி சொல்லிட்டு, வா காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியே எல்லாரும் முன்னாடியும் வந்து சூப்பராக வந்து கைத்தட்டலோடு உட்கார வைக்கிறாரு. எல்லாருமே கங்க்ராட்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், இதுக்கப்புறமா வந்து என்னோட
பையனோட வேலை எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் தான் கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்து நண்பர்ஸால் தாங்கிக்கவே முடியல. பொறாமையில் தாங்க முடியாமல் செம்ம டென்ஷனாக வந்து அவங்கள பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாரு.